ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் என் ஹஸ்பண்டும் மதுரையை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அவங்க டியூட்டியை பார்க்க ஹைகோர்ட் போயிட்டாங்க. நான் ஏன் டியூட்டியை பார்க்க கேன்டீன் பக்கம் வந்துட்டேன். அப்புறமா வெற்றி சினிமாஸில் போய் நம்ம அவதார் தான் 3Dயில் ஓடுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு மார்னிங்கே போய் அவதார் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அவதார் வந்து ரிவ்யூன்னு சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து என்னோடய ஒப்பீனியன் படி மொக்க தான். செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே முடிச்சுட்டு 2 பேரும் மெல்ல பொடி நடைய சரவணா ஸ்டோர்ஸ் போயிட்டோம். மதுரை வரை வந்துட்டு ஷாப்பிங் பண்ணாமல் போனால் எப்படி? ஆனால் சாரீ செக்ஷன்ஸ் எனக்கு வந்து ஓப்பனாக சொல்லணும்னா பெரிய லெவலில் ஒன்றும் பிடிக்கலை. சுடிதாருமே அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷன் ஒன்றுன்னா அது இந்த டாய் செக்ஷன் தான். பயங்கர க்யூட்டாக நிறைய டாய்ஸ் இருந்துச்சு. மினிமம் 1.5 hours மேலே நான் டாய் செக்ஷன் மட்டுமே சுற்றி பார்க்குறதுக்கு எனக்கு ஆகிருக்கு. அதில் ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டாக இருந்துச்சு இந்த இவ்வளோ பெரிய டாய்ஸ் தான். நான் ஃபஸ்ட் டைமாக இவ்வளோ பெரிய பொம்மையை பார்க்குறேன். இந்த அனபல் பேய் பொம்மைலாம் இருக்கும்போது இதெல்லாம் நிஜமாக இருக்குமா அப்படின்னு யோசித்த காலம்லாம் போய் இவ்வளோத்துக்கு பெரிய பொம்மைலாம் இருக்குதுன்னு இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது. அங்கே ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது வந்து இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. சரவணா ஸ்டோர்ஸ் மேலேருந்து நம்ம வந்து பார்த்தோன்னா மதுரை சிட்டி இந்த மாதிரி தான் இருக்கும் சூப்பராக. இதுதான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். நீங்கள் நம்பலைனாலும் அதான் நிஜம். உள்ளே ஃபோன்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ வெளியே உள்ள வியூ இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சுது எங்களால் நைட் டைமில். அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் ரெண்டும் சூப்பராக எங்கள் ஊருக்கே கிளம்பிட்டோம். பை பை.